ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இப்போ ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கடுமையான காய்ச்சல் வருது. ஒரு காமன் சினாரியோ. ஆமா. காலையில எழுந்ததும் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், லைக் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ அல்லது ஒரு சின்ன கிளினிக்கோ போறீங்க. ஓகே. அங்க இருக்கிற மருத்துவர் உங்களை பரிசோதிக்கிறார், ஒரு மாத்திரை எழுதி தர்றார். அதை நீங்க சாப்பிடுறீங்க, 2 நாள்ல உங்களுக்கு காய்ச்சல் கம்ப்ளீட்டா சரியாயிடுது. இப்போ உங்க உயிரை காப்பாத்துனது யார் அப்படின்னு கேட்டா, நீங்க உடனே அந்த மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் தான் முன்னாடி நிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி, அவர் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஹீலிங் ப்ராசஸோட டைரக்ட் சோர்ஸ். பட் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது அந்த மாத்திரையை பாதுகாத்து வச்சிருந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரை தினமும் துல்லியமா அளந்தது யார்? தட்ஸ் a very interesting point. அந்த மருத்துவமனையோட தரைய எந்த அளவு டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட சயின்டிஃபிக் மெத்தட்ல சுத்தம் செஞ்சாங்க? ஒருவேளை உங்க உயிரை காப்பாத்துனது அந்த மாத்திரையோ அல்லது மருத்துவரோ மட்டும் இல்லாம இந்த கண்ணுக்கு தெரியாத சப்போர்ட் சர்வீசஸாகவும் இருக்கலாம் இல்லையா? வாவ், that is a brilliant way to look at it. நாம பொதுவா மருத்துவம் அப்படிங்கறத ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் பாக்குறோம். ஆமா, டாக்டர், நர்ஸ், ஊசி, மாத்திரை, இதுதானே நம்ம மைண்ட்ல வர்றோம். அதேதான், இதுதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த குறையும் இல்லாம பர்ஃபெக்ட்டா நடக்கணும்னா பேக் ஸ்டேஜ்ல ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கணும். அந்த பேக் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். சொல்ல போனா உயிர் சேதம் கூட நடக்கலாம். கரெக்ட். அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ்ல ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அல்லது மருத்துவமனை உண்மையிலேயே எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கறத அலச போகிறோம். ஆமா, நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னா NQAS, அதாவது நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கைட்லைன்ஸ். இதுல குறிப்பா ஏரியா ஆஃப் கன்சர்ன் டி சப்போர்ட் சர்வீசஸ் பத்தின குறிப்புகளை வச்சு நாம பேச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். கண்டிப்பா. அண்ட் இதை கேட்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது ஏன் எனக்கு முக்கியம்? இது ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்களுக்கான விஷயம் தானான்னு நீங்க நினைக்கலாம். பட் ஒரு நேர்த்தியான சிஸ்டம் எப்படி வேலை செய்து, அதாவது சிஸ்டம்ஸ் திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ள இது ஒரு ஃபென்டாஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கேஸ் ஸ்டடி. ட்ரூ. நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறவரா இருக்கலாம், இல்ல ஒரு டீமை மேனேஜ் பண்றவரா இருக்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஸோ இந்த கைட்லைன்ஸை படிக்கும்போது நான் ஒன்று கவனிச்சேன். ஹெல்த் கேர் குவாலிட்டி அப்படிங்கிறது ஏதோ கோடி கணக்கில் செலவு பண்ணி MRI மெஷின் வாங்குறதுல மட்டும் கிடையாது. சுத்தமா கிடையாது. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்களை எவ்வளவு மெட்ரிகுலஸா அவங்க பண்றாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கட்டடம் எப்படி பராமரிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே நம்ம இதை ஆரம்பிக்கலாம். D1 ஸ்டாண்டர்ட் அதுதான் பேசுது. ஆமா, அந்த டாக்குமெண்டேஷன்ல விஷயமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைஜீன் பத்தி தான் இருக்கு. ஒரு மருத்துவமனையோட சுவர்கள் எப்படி இருக்கணும்னு கூட ரூல் இருக்கு. பட் எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. ஒரு கட்டடத்துல ஒரு சின்ன விரிசல், லைக் ஒரு கிராக் இருந்தாலோ அல்லது சுவர்ல சீப்பேஜ் இருந்தாலோ பெயிண்ட் உறிஞ்சு வந்திருந்தாலோ அதனால பேஷண்ட் கேர் எப்படி பாதிக்கப்படும்? இது வெறும் எஸ்தட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அவ்வளவுதானே? அதுதான் இல்ல. ஒரு மருத்துவமனையில எஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே 2வது பட்சம் தான். இங்க பிரைமரி கன்சர்ன் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். ஓ, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சுவர்ல சின்னதா ஒரு விரிசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விரிசலுக்குள்ள கண்டிப்பா தூசு படியும். அந்த தூசுல காற்றில் பரவக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் சுலபமா தங்கி வளர முடியும். மை காட், நான் அது யோசிக்கவே இல்ல. ஆமா, நீங்க என்னதான் தரைய பளபளன்னு தினமும் தொடச்சாலும் அந்த சுவர் விரிசலிலிருந்து இன்ஃபெக்ஷன் பரவிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் NQAS கைட்லைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது, பில்டிங்ல கிராக்ஸ் இருக்கக்கூடாது, சீப்பேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரிதான் சுவர்களில் தேவையற்ற அவுடேட்டடான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்க கூடாது. ஏன்னா அந்த பேப்பருக்கு பின்னாலையும் அந்த கம்மிலையும் மைக்ரோபியல் growth நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. That makes a lot of sense. ஒரு உடைந்த டைல்ஸ் கூட பாக்டீரியாவோட சேஃப் ஹவுஸா மாறலாம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பராமரிப்புல நான் இன்னொரு கான்செப்ட் படிச்சேன், பிரேக் டவுன் வர்சஸ் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஆமா, அது ஒரு முக்கியமான ஏரியா. அதாவது ஒரு உபகரணம் பழுதடைந்த பின் சரி செய்வது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஆனால் பழுதாகாமல் தடுக்க முன்கூட்டியே திட்டமிடுவது பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அல்லது ஆனுவல் மெயின்டெனன்ஸ். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்பது பல்வலிக்காக ரூட் கெனால் செய்வதற்கு பதிலாக தினமும் பல் துலக்குவது போன்றது இல்லையா? That is a perfect relatable analogy. தினமும் பல் துலக்கிறது பெரிய செலவோ வலியோ இல்லாத விஷயம். ஆனா அத பண்ணாம விட்டா கடைசியில ரூட் கெனால்ல போய் முடியும், பெரிய செலவு வைக்கும். கரெக்ட். அதே மாதிரிதான் மருத்துவமனையில இருக்கிற ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பிளானும்
ஒரு பிபி அப்பாரட்டஸோ அல்லது ஒரு இசிஜி மஷீமோ பேஷண்ட் கிரிட்டிக்கலா இருக்கும்போது வேலை செய்யாம போனா என்ன ஆகுறது? அது உயிரையே பணயம் வைக்கிற மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் உபகரணங்களை முன்கூட்டியே கேலிப்ரேட் செய்வதும் ரெகுலர்லி செக் செய்வதும் ரொம்ப முக்கியம். இது எக்விப்மெண்ட் ஃபெயிலியரை மட்டும் தடுக்கல, இன் எமர்ஜென்சிஸ் இட் லிட்ரலி சேவ்ஸ் லைவ்ஸ். ரைட். அண்ட் ஹைஜீன் பத்தி பேசும்போது பெஸ்ட் கண்ட்ரோல்ல IPM, அதாவது இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, பெஸ்ட் கண்ட்ரோல்னா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து மூளைக்கு மூளை கெமிக்கல் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவாங்கன்னு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் IPMங்கிறது அது கிடையாது. அப்புறம் எப்படி பண்றாங்க? மருத்துவமனையில சும்மா இஷ்டத்துக்கு கெமிக்கல் ஸ்ப்ரே அடிக்க முடியாது. பேஷண்ட்ஸ் மூச்சு விடுற காத்துல அந்த கெமிக்கல்ஸ் கலக்கலாம். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருந்தா ரொம்ப ரிஸ்க். அதனால IPM அப்படிங்கிறது 3 லெவல்ல நடக்கும். ஓகே, 3 லெவல் என்னென்ன? பயாலாஜிக்கல், மெக்கானிக்கல் மற்றும் கெமிக்கல். முதல்ல மெக்கானிக்கல் பாப்போம். கொசு உள்ள வராம இருக்க ஜன்னல்ல வலை அடிக்கிறது, எலிகள் வரக்கூடிய ஓட்டைகளை அடைக்கிறது, இது மெக்கானிக்கல் பிரிவென்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன். ஆமா. அதுக்கப்புறம் பயாலாஜிக்கல் மெத்தட்ஸ். இதையும் மீறி பூச்சிகள் வந்தா அப்போ டார்கெட்டடா ரொம்ப பாதுகாப்பான கெமிக்கல்ஸ பேஷண்ட்ஸ் இல்லாத நேரத்துல யூஸ் பண்றது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ற விஷயம். இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கு. அண்ட் அந்த ஹைஜீன் புரோட்டோகால்ஸ்ல என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின இன்னொரு டீட்டெயில் இருக்கு. தரைய சுத்தம் செய்யறது. ஒரு தர துடைக்கிறதுல என்ன பெரிய சயின்ஸ் இருக்கு போகுதுன்னு நாம நினைப்போம். ஆமா, சாதாரணமா நினைப்போம். ஆனா கைட்லைன்ஸ்ல 3 பக்கெட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னு கிளியரா சொல்லிருக்காங்க. ஏன் நம்ம வீட்ல பண்ற மாதிரி ஒரு பக்கெட்ல தண்ணிய வச்சுட்டு மாக் பண்ணக்கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வீட்ல பண்ற அந்த 1 பக்கெட் சிஸ்டம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க தரைய மாப் பண்றீங்க, அந்த அழுக்கான மாப்ப திரும்பவும் அதே பக்கெட் தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கறீங்க. ஆமா, அதானே வழக்கம். Now that water is basically a bacteria soup. நீங்க தரைய சுத்தம் பண்ணல, அழுக்கையும் பாக்டீரியாவையும் வீடு முழுக்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓ மை காட், கேட்டாலே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் மருத்துவமனைகளில் 3 பக்கெட் சிஸ்டம். முதல் பக்கெட்டில் டிடர்ஜென்ட் இருக்கும், இரண்டாவது பக்கெட்டில் பிளெயின் வாட்டர் இருக்கும், மூன்றாவது பக்கெட்டில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும். ஓ, 3 பக்கெட்டும் வேற வேற பர்பஸ். ஆமா. முதல்ல மாப்ப டிடர்ஜென்ட்ல முக்கி தரைய சுத்தம் செய்வாங்க. அப்புறம் அந்த மாப்ப பிளெயின் வாட்டர்ல அலசுவாங்க, அதாவது ரின்சிங். அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ல முக்கி ஃபைனலா ஒரு தடவை துடைப்பாங்க. வாவ். இப்படி பண்ணும்போது கிராஸ் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இட்ஸ் பியூர் லாஜிக். நாமும் வீட்ல இதை ஃபாலோ பண்ணலாம் போலயே. அதே போல உபகரணங்களை சுத்தம் செய்யறதுலயும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. பயன்படுத்திய கருவிகளை உடனே தண்ணியில கழுவிடக்கூடாது. ஆமா, அப்படி செஞ்சா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால 1% ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன்ல 10 நிமிடம் ஊற வைத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்டோக்ளேவ் செய்யணும்னு படிச்சேன். அண்ட் தேவையற்ற ஜங்க் மெட்டீரியல்ஸ் கூட சும்மா தூக்கி குப்பையில போட முடியாது போல. கண்டிப்பா முடியாது. கண்டம்னேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதன்படி குப்பையோட டாக்ஸிசிட்டி அடிப்படையில தரம் பிரித்து ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிஸ் மூலமாக தான் அப்புறப்படுத்தணும். ஏன்னா ஒரு பழைய தெர்மாமீட்டர் உடைஞ்சு போச்சுன்னா அதுல இருக்கிற பாதரசம், அதாவது மெர்க்குரி, சாதாரண குப்பையில கலக்கக்கூடாது. இட்ஸ் ஹைலி டாக்ஸிக். அதேதான். சோ ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ மேனேஜ் பண்றதுலே இவ்ளோ புரோட்டோகால்ஸ் இருக்கு. இப்போ சுவர்களில் இருந்து அந்த சுவர்களுக்குள் பாதுகாக்கப்படும் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு நகர்வோம். அதாவது பிசிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து இன்வென்ட்ரிக்கு மாறுறோம். மருந்துகளை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஆமா, அது ஒரு தனி உலகம். இதுல ஸ்டாண்டர்ட் D2ல பஃபர் ஸ்டாக் கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. அது என்ன பஃபர்? மருந்துகள் எப்பொழுதும் தட்டுப்பாடு இல்லாம இருக்க ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் தான் இது. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் கன்சியூம்ஷன் மல்டிப்ளைட் பை லீட் டைம். ஓகே, லெட்ஸ் பிரேக் தட் டவுன். இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற கிளினிக்ல தினமும் சராசரியா 500 பாராசிட்டமால் மாத்திரைகள் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். நீங்க புதுசா ஆர்டர் பண்ணி அந்த மாத்திரைகள் சப்ளையர் கிட்ட இருந்து உங்க கைக்கு வந்து சேர 7 நாட்கள் ஆகும். கரெக்ட். இந்த 7 நாட்களை தான் நாம லீட் டைம் அப்படின்னு சொல்றோம். 500 7ஆல பெருக்கினா 3500. இந்த 3500 மாத்திரைகள் எப்பொழுதும் உங்ககிட்ட பஃபர் ஸ்டாக்கா இருக்க வேண்டும். இதுக்கு கீழே ஸ்டாக் போகக்கூடாது, ரைட்? பெர்ஃபெக்ட். இதுதான் கால்குலேஷன். பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 500 அப்படிங்கிறது ஒரு சராசரி கணக்கு தானே. திடீர்னு அந்த ஊர்ல டெங்கு காய்ச்சல் பரவுது, ஒரே நாள்ல 1000 மாத்திரை தேவைப்படுதுன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரிஜிடா இருக்காதா? தட்டுப்பாடு வருமே. தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். நீங்க கேக்குறது 100% வாஸ்தவம்.
அதனால தான் இந்த ஆவரேஜ் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா கிடையாது. இது ஒரு ரோலிங் ஆவரேஜ். ரோலிங் ஆவரேஜ்னா சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்களா? ஆமா, மழைக்காலம் ஆரம்பிக்குதுன்னா காய்ச்சல் மருந்துகளோட பேஸ்லைன் ரிக்வயர்மெண்ட்டை முன்கூட்டியே மாத்திருவாங்க. சிஸ்டம் டைனமிக்கா இருக்கணும், ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. காட் இட். அப்புறம் மருந்துகளை கேட்டகரிஸ் பண்றதுக்காக VED அனாலிசிஸ்னு ஒன்று பண்றாங்க. வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள். இதை நாம எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்? இத ஒரு ஹவுஸ்ஹோல்டு பட்ஜெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. வைட்டல் மருந்துகள் அப்படிங்கிறது உங்க வீட்டு வாடகை மாதிரி. ஓகே, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆமா, அது இல்லனா வீட்ல இருக்க முடியாது. அதாவது இந்த மருந்துகள் இல்லாம மருத்துவமனை இயங்கவே முடியாது. எமர்ஜென்சி, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாம் இதுல வரும். ரைட். அப்போ எசென்ஷியல்? எசென்ஷியல் மருந்துகள் அப்படிங்கிறது உங்க வீட்டு மளிகை சாமான் மாதிரி. ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நாள் லேட்டா வாங்கினா கூட எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஓகே. அண்ட் டிசைரபிள்? டிசைரபிள் மருந்துகள் அப்படிங்கிறது உங்க நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. இருந்தா நல்லது, ஆனா இல்லாவிட்டாலும் பேஷண்ட் கேர் பெருசா பாதிக்கப்படாது. உதாரணத்துக்கு சில விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். வாட் அ பிரில்லியன்ட் வே டு எக்ஸ்பிளைன் தட். இந்த கிளாசிஃபிகேஷன் இருந்தாதான் பட்ஜெட்டை கரெக்டா அலோகேட் பண்ண முடியும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியும். எக்ஸாக்ட்லி. அண்ட் எக்ஸ்பைரி டேட்ஸை மேனேஜ் பண்ண FIFO சிஸ்டம், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட் அவுட் முறையை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் கிடையாது. எந்த மருந்து முதல்ல எக்ஸ்பயர் ஆகுதோ அது முதல்ல வெளியே போகணும். இது எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் படிச்ச ஒரு விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. லாசா ட்ரக்ஸ். ஓ, லுக்கலைக் சவுண்டலைக். ஆமா, லுக்கலைக் சவுண்டலைக் மருந்துகள். இவற்றை கண்டிப்பாக அருகருகே வைக்கக்கூடாது. வெவ்வேறு மூலைகளில் வைத்து கலர் கோடிங் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபார்மசில மருந்துகளை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அதாவது A to Z அடுக்கி வைப்பது தானே சுலபம். தேடி எடுப்பதற்கும் ஈஸியா இருக்குமே. ஏன் இந்த லாசா செப்பரேஷன்லாம்? நீங்க சொல்றது லாஜிக்கல் தான். A to Z அடுக்கி வச்சா தேடுறதுக்கு ஈஸி தான். ஆனா மருத்துவத்துல ஈஸியை விட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த லாசா மருந்துகள்னா என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. சில மாத்திரைகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி சைஸ், ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். அது லுக் அலைக். சில மருந்துகளோட பேர் சொல்றதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது சவுண்ட் அலைக். உதாரணத்துக்கு எபிஃப்ரீன் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துற மருந்து. ஓகே. எபினெஃப்ரீன் அப்படிங்கிறது அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு கொடுக்கற மருந்து. ரெண்டும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, கொஞ்சம் குழப்பக்கூடிய பெயர்கள் தான். ஸ்பெல்லிங் கூட கொஞ்சம் தான் மாறுது. இப்போ யோசிச்சு பாருங்க. அவசரத்துல ஒரு நர்ஸ் அல்லது ஃபார்மசிஸ்ட் மருந்துகள் எடுக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வச்சிருந்தா இந்த 2 மருந்துகளும் அடுத்தடுத்து செக்ஷன்ல தான் இருக்கும். ஓ, அப்ப மாத்தி எடுத்துட வாய்ப்பு இருக்கு. ஆமா, மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது டிஸ்பென்சிங் எரர்ஸ் நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. தப்பான மருந்து ஒரு பேஷண்ட் உயிரையே பறிக்கலாம். ஓ வாவ், தட் இஸ் டெரிஃபைங். அதனால தான் இந்த லாசா மருந்துகளை பிரிச்சு வேற வேற ஷெல்ஃப்ல வச்சு கலர் கோடிங் பண்றாங்க. ஒரு ஃபார்மசிஸ்ட் அதை எடுக்க போகும்போது அந்த கலர் கோட் அவங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரிகரை கொடுக்கும். அதாவது ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்கும். அதேதான். ஓ, இது லாசா ட்ரக், நாம எடுக்கிற மருந்து சரியானது தானான்னு டபுள் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை அந்த நிமிஷத்துல உருவாக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஹியூமன் எரரை ஹியூமன்ஸால தடுக்க முடியாது, ஒரு ரோபஸ்ட் சிஸ்டம் மூலமா தான் தடுக்க முடியும். I completely agree. We are designing a system that expects human error and prevents it. Absolutely. அதே மாதிரி ட்ரக் ஸ்டோரேஜ்ல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் 2 to 8 degrees செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அண்ட் டீஃப்ராஸ்டிங் அவசியம்னு படிச்சேன். அண்ட் கைட்லைன்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, ஃப்ரிட்ஜுக்குள் எக்காரணம் கொண்டும் உணவுப் பொருட்களை வைக்கக்கூடாது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் பல சின்ன கிளினிக்ஸ்ல பார்த்திருக்கேன். ஸ்டாஃப் அவங்க தண்ணி பாட்டிலையோ லஞ்ச் பாக்ஸையோ மருந்துகள் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. இது ஏன் அவ்வளோ பெரிய தப்பு? இதுல 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, கிராஸ் கண்டாமினேஷன். உணவுப் பொருட்களிலிருந்து பாக்டீரியா மருந்துகளுக்கு பரவலாம். ரைட். 2வது அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க லஞ்ச் பாக்ஸ் எடுக்க தண்ணி எடுக்கணும், அடிக்கடி ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து மூடும்போது உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் சீர்குலையும். 2 to 8 degrees மெயின்டைன் ஆகாது. ஓ, அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்தா மருந்து வீணாயிடுமா? ஆமா, டெம்பரேச்சர் மாறினா சில சென்சிட்டிவான வேக்சின்ஸ் அதோட வீரியத்தை, அதாவது எஃபிகசியை இழந்துடும். அப்புறம் அந்த வேக்சினை நோயாளிக்கு போட்டும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. So every single rule has a profound scientific reason behind it. சும்மா ஏதோ எழுதணும்னு எழுதல.
ஆமா, எல்லாமே பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்காக உருவாக்கின ரூல்ஸ் தான். ஓகே, இது வரைக்கும் பிசிக்கல் ஸ்பேஸ் அப்புறம் மெடிசின்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வருவோம். டேட்டா மேனேஜ்மெண்ட் தானா? எக்ஸாக்ட்லி. ஸ்டாண்டர்ட் D3 அண்ட் D6, டேட்டா அண்ட் ஸ்டாச்சுட்டரி சேஃப்டி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் ஐடென்டிட்டிஸை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல டேட்டா மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது? இன்னைக்கு டேட்டா தான் எல்லாமே. டிஜிட்டல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் HIMS, அதாவது ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RCH போர்ட்டல்ஸ், இ-சஞ்சீவனி போன்ற டெலிமெடிசின் பிளாட்ஃபார்ம்ஸை கிளினிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. ம் இதுல ரொம்ப முக்கியமானது ரெஃபரல் இன் அண்ட் ரெஃபரல் அவுட் பதிவேடுகள். அதாவது ஒரு நோயாளி HWCல இருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு லைக் PHCக்கு ரெஃபர் செய்யப்படுகிறார் என்றால் அவர் என்ன சிகிச்சைக்காக ரெஃபர் செய்யப்பட்டார் அப்படிங்கிற டீட்டெயிலை ரெக்கார்ட் பண்றது. ஆமா, இதை ஏன் அவ்வளோ மெட்டிகுலஸ்லி ட்ராக் பண்ணணும்? நோயாளி தான் வேற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு, நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட முடியாதா? அங்கதான் எபிடெமியாலஜி, அதாவது நோய் பரவல் பத்தின கணக்கீடு வருது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட தெருவுல இருந்து 5 பேருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு வருது, அவங்கள PHCக்கு ரெஃபர் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. இந்த ரெஃபரல் டேட்டாவை ட்ராக் பண்ணும்போது தான், ஓஹோ, அந்த தெருவுல குடிநீர்ல ஏதோ கண்டாமினேஷன் இருக்கு போல அப்படிங்கிற பேட்டர்னை நம்மால கண்டுபிடிக்க முடியும். வாவ், திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். டாக்டர் ஒரு பேஷண்ட்டை மட்டும்தான் பாப்பார், ஆனா டேட்டா ஒட்டுமொத்த சமுதாயத்திலயும் என்ன நடக்குதுன்னு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவை கொடுக்கும். இத வச்சு பாலிசி டிசிஷன்ஸை எடுக்கலாம். தட் இஸ் ஃபேசினேட்டிங். டேட்டா இஸ் பேசிக்லி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஆனா அதே சமயம் டேட்டா கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். அதை யார் வேணுமானாலும் பார்க்க முடியாது. கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதனால தான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் டிவைசஸ் மற்றும் ஃபயர்வால்ஸ் அவசியம்னு ஸ்டாண்டர்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆத்தரைஸ் பர்சனல் மட்டுமே நோயாளிகளின் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஈவன் இன் அ ஸ்மால் வில்லேஜ் கிளினிக். அண்ட் வாட் அபவுட் த லீகல் சைடு? ஒரு கட்டிடம் கட்டியாச்சு, மருந்து வாங்கியாச்சுன்னு சும்மா ஆப்ரேட் பண்ணிட முடியாது இல்லையா? ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸை பத்தி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது? ஒரு மருத்துவ கட்டமைப்பு சட்டப்பூர்வமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து NOC வாங்கியிருக்கணும். அந்த NOC ரொம்ப முக்கியம். ஆமா. அப்புறம் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. 48 மணி நேரத்திற்கு மேல் எந்த ஒரு பயோமெடிக்கல் வேஸ்டையும் HWCல வைத்திருக்க கூடாது. உடனே அதை PHCக்கோ அல்லது ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிக்கோ அனுப்பிவிட வேண்டும். ஏன் கரெக்டா 48 மணி நேரம்? அதுக்கு மேல வச்சிருந்தா என்ன ஆகும்? ஏன்னா ரத்தம் பட்ட பஞ்சு, ஊசிகள் இதெல்லாம் சாதாரண குப்பை கிடையாது. அதுல பாக்டீரியாக்கள் எக்ஸ்போனென்ஷியலா வளரும். பெரிய மருத்துவமனைகள்ல அதை ஸ்டோர் பண்ண கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஓ, ஆனா சின்ன கிளினிக்ஸ்ல அது இருக்காது. கரெக்ட். அதனால 48 ஹவர்ஸ்க்கு மேல வச்சிருந்தா அது கிளினிக்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற மக்களுக்கும் பெரிய ஆபத்து. ரொம்ப சென்சிபிளான ரூல். இது தவிர ஃபயர் சேஃப்டி NOC, மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்றது, பில்டிங் ஸ்டெபிலிட்டி மற்றும் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே செக்லிஸ்ட்ல இருக்கு. ஒரு சின்ன கிளினிக் தானே அப்படின்னு எதையும் அசால்ட்டா விட முடியாது. குவாலிட்டி அஷூரன்ஸ் டிமாண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி எவ்ரிவேர். ஓகே, இப்போ நாம டேட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலா ஒரு முக்கியமான ஏரியா இருக்கு. ஆமா, ஸ்டாண்டர்ட் D4 அண்ட் D5. பட் அ கிளினிக் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் அ வேக்யூம். இது யாருக்காக இயங்குறதோ அந்த கம்யூனிட்டிக்கு, அதாவது சமூகத்துக்கு வருவோம். கம்யூனிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு மருத்துவமனை எப்படி அந்த ஊர் மக்களோட இணைந்து செயல்படுது? இதுதான் ஹோல் சிஸ்டமோட ஹார்ட் அண்ட் சோல். ஒரு HWCய வெறும் ட்ரீட்மெண்ட் சென்டரா, அதாவது சும்மா மாத்திரை கொடுக்கிற இடமா மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஒரு பிரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹப். அதாவது வருமுன் காக்கும் மையமா இருக்கணும். ஆமா, மக்கள் நோய் வராம தடுத்துக்க வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்துற இடம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு JAS, ஜன் ஆரோக்கிய சமிதி. ஜன் ஆரோக்கிய சமிதி, மருத்துவமனையின் வெளிப்படைத்தன்மைக்கான கமிட்டி. இந்த கைட்லைன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஒன்று இருக்கு. இந்த கமிட்டியில 50% பெண்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரூல். Why is that specific representation so important? நீங்க கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ அதிகமாக ஃபேஸ் பண்றதும் குடும்பத்தோட ஆரோக்கியத்தை தன் தோள்ல சுமக்கிறதும் பெண்கள் தான். உண்மைதான். ஒரு ஆஷா ஒர்க்கர் வீட்டுக்கு வந்து செக்அப் பண்ணாரா, குழந்தைங்களுக்கு சரியா தடுப்பூசி கிடைக்குதா அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு தான் துல்லியமா தெரியும். அதனால அவங்க பார்ட்டிசிபேஷன் க்ரூஷியல்.
அப்போ அந்த ஜேஎஸ் கமிட்டியோட மெயின் வேலை என்ன? இந்த ஜேஎஸோட வேலை என்னன்னா சோஷியல் ஆடிட் பண்றது, மருத்துவமனை சரியா இயங்குதா, பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது குறைகள் அதாவது கிரீவன்ஸ் இருந்தா அதை எப்படி தீர்க்கலான்னு விவாதிக்கிறது. சோ இட் ஷிஃப்ட்ஸ் த பவர் டைனமிக். மருத்துவமனை சொல்றத மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறது மாறி மக்கள் மருத்துவமனையை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை இந்த கமிட்டி கொடுக்குது. இது ஒரு பெரிய மாற்றம். அப்சல்யூட்லி. அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸையும் எம்பவர் பண்றாங்க. ஏஹெச்ஆர் ஒர்க்கர்ஸ் மற்றும் MPWs அதாவது மல்டிபர்பஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வெறும் டார்கெட்ஸ் மட்டும் கொடுக்காம ஆன் த ஜாப் மென்டரிங் வழங்குவது HWCயின் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா ஃபீல்டுல அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அவங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் தேவை. அது மட்டும் இல்லாம பேஷண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் உருவாக்குறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் சப்போர்ட் குரூப்ஸ்னா இப்போ டிபி நோயாளிகளுக்கோ அல்லது பாலியேட்டிவ் கேர் தேவைப்படுறவங்களுக்கோ ஆதரவு குழுக்களை உருவாக்கும்போது அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கிடைக்குது. நான் தனியா இல்ல, என்ன போல பலரும் இதை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற உணர்வு மருத்துவத்தை விட வேகமா குணப்படுத்தும். தட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ஸ்கூல்ஸ், ICDS, பஞ்சாயத்து ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுதல், இத மல்டி செக்டோரல் கன்வர்சன்ஸ்னு சொல்றாங்க. உதாரணமா ஆயுஷ்மான் அம்பாசிடர்ஸ் மூலம் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, யோகா ப்ரோமோட் பண்றது. ஆமா, ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, மருத்துவமனை என்பது 4 சுவர்களுக்குள் முடிந்துவிடும் ஒன்றல்ல. அது சமூகத்தின் உள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஒரு ஐசோலேட்டட் என்டிட்டி கிடையாது. எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் இவ்ளோ மெனக்கெட்டு கம்யூனிட்டி ஃபீட்பேக் வாங்குறாங்க? மக்கள் கிட்ட போய் நாங்க எப்படி வேலை செய்யறோம், என்ன தப்பு பண்றோம்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? ஏன்னா குறைகளை கண்டுபிடிச்சு அடுத்த மாத ஆக்ஷன் பிளானை மேம்படுத்தவே. அதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த ஃபீட்பேக் சைக்கிள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டாப் டவுன் அப்ரோச்சா நான் சொல்றத செய்யின்னு இல்லாம பாட்டம் அப் அப்ரோச்சா இருந்தாதான் லாங் லாஸ்டிங் ஹெல்த் இம்பாக்ட்ஸை ஒரு சமுதாயத்துல உருவாக்க முடியும். We have definitely covered a lot of ground today. இந்த டீப் டைவ்ல ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அல்லது மருத்துவமனையோட தரத்தை நிர்ணயிக்கும் சப்போர்ட் சர்வீசஸை பற்றி ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா, ஒரு பெரிய ஜேர்னி தான் இது. சுவர்களில் இருக்கிற விரிசல்களை பராமரிப்பதில் ஆரம்பித்து 3 பக்கெட் கிளீனிங் சிஸ்டமோட பிசிக்ஸ், பஃபர் ஸ்டாக் ஃபார்முலாஸ், லாசா ட்ரக்ஸால் ஏற்படும் ஹியூமன் எரரை தடுக்கும் கலர் கோடிங், டேட்டா பிரைவசி ஃபயர்வால்ஸ் மற்றும் ஜன் ஆரோக்கிய சமிதி மூலம் சமூகத்துக்கு எப்படி பொறுப்பாயிருக்கிறது வரை ஒரு மைக்ரோ சிஸ்டம் எப்படி பெர்ஃபெக்ட்லி இயங்குகிறது என்பதை தொகுத்து பார்த்திருக்கோம். It truly is an incredible framework. ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த மெட்டிகுலஸ் அட்டென்ஷன் டு டீடைல் தான் அதுல ரொம்ப அழகா இருக்கு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஸோ இவ்வளோ நேரம் இதை கேட்ட உங்களுக்கு இப்போ ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த முறை நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்லும்போது அங்குள்ள மருத்துவரையோ அல்லது பளபளப்பான கருவிகளையோ தாண்டி சற்று உற்று பாருங்கள். கண்டிப்பா. அந்த பார்மசியில் மருந்துகள் எப்படி அடுக்கப்பட்டுள்ளன, அங்குள்ள குப்பை தொட்டிகள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன, அந்த தரையை துடைக்கும் நபர் எத்தனை பக்கெட்களை பயன்படுத்துகிறார், அந்த சமூக பலகைகளில் அதாவது கம்யூனிட்டி போர்ட்ஸ்ல என்ன எழுதியிருக்கிறது. குணமடைதல், அந்த ஹீலிங் என்பது வெறும் மருத்துவ அறிவியல் மட்டுமா, அல்லது இந்த கண்ணுக்கு தெரியாத எந்த பாராட்டும் எதிர்பார்க்காத சிறந்த நிர்வாகத்தின் ஒரு பகுதியா? யோசித்துப் பாருங்கள். தொடர்ந்து தேடுங்கள்.